நான் தான் சினி ஸ்கை சேனல்லேருந்து பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு என் சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோன்னா மகளிர் மட்டும்ன்ற படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். 36+ படத்தில் நடித்த ஜோதிகா இப்போ மகளிர் மட்டும்ன்ற படத்தில் நடிச்சு போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்னென்ன பெண்மணிகள்லாம் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா, சரண்யா, பானுப்பிரியா, 4 பேரும் படம் நடிக்கிறாங்க. இதில் மெயின் ரோல் கேரக்டராக ஜோதிகா பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் ரோல் கேரக்டரில் வர ஒரு வீரமான பெண்மணியாக தான் இவங்க நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இப்போ சூர்யா சார் தான். இந்த சூர்யா சார் 36 படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு, 36+. ஸோ இந்த படமும் மகளிர் மட்டும்ன்ற படமும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்றது ப்ரே பண்ணிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக போகிற Feb 2017 பெஸ்ட் ஃபிலிமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் ஜோதிகா ஒரு நல்ல போல்டு கேரக்டராக ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நல்லா பாருங்கள், படத்தில் போய் பாருங்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.